வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த காந்தா படத்தை பார்த்தேன். பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து வீட்டுக்கு வந்து ஒன்று ரிவ்யூ ஒன்று எழுதி ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன். என்னமோ தெரியல, அந்த நேரத்தில் எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எழுதுகிற அளவுக்கு பேச முடியாத அளவுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். அப்புறம் 1/2 hour ஆகிட்ட பிறகு பண்ணுறதுக்கு என்னமோ டயர்டாக இருந்தது. இந்த பைபாஸில் வில்லிவாக்கம் போகிறதுக்காக, ஒரு வேலை விஷயமா போகிறதுக்காக படத்தோட டிக்கெட் ஆரம்பத்தில் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நான் போகலை. வில்லிவாக்கத்தில் முக்கியமான ஒரு வேலை போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு தாண்டி வண்டி நின்றுருச்சு. ஸ்டார்ட் பண்ணுறது போகவே முடியல, ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இனி நான் போனால் பைபாஸ்லாம் போனால் வேலைக்கு ஆகாது, ஐயப்பன் தாங்கல் தான் வரும். அங்கே தான் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. அது போகிறதுக்கு எப்படியும் ஒரு 18 கிலோமீட்டர் வரும். வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வந்து தள்ளிட்டு வந்துகிட்டே இருந்தேன். தள்ளிட்டு வந்துட்டு திருப்பி ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வழி கிடச்சுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் போயிட்டு அப்படியே திருப்பியும் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் வண்டியை தள்ளிட்டு. அது ரொம்ப மேடு, அது ஆக்சுவலி அது மேடாக இருக்கிறதுனால மலையில் ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல். ரொம்ப வண்டி தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரு 2 பசங்க, அந்த புண்ணியமானுங்க தான் போயிட்டு திரும்பி வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நான் என்னென்னா ஆச்சுன்னு கேட்டாங்க. அண்ணான்னு கேட்டாங்க. அதனால் அங்கிள்னு கூப்பிடல, அண்ணான்னு கூப்பிட்டதுனால இன்னும் ஒரு சந்தோஷமாகிடுச்சு. இல்லை இப்போ அந்த மாதிரி வண்டி நிந்திருச்சு, ஸ்டார்ட் ஆகலை, அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா. உட்காரு, நான் டோக் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா நான் கல் அப்போ தான் பார்த்தேன், தாம்பரம் 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவமே, 5 கிலோமீட்டர் தள்ளணுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த புண்ணியவானுங்க தான் வந்தாங்க. அழகாக தாம்பரம் அந்த பெருங்குளத்தூர் இறங்கி சர்வீஸ் சென்டர் வரைக்கும் நான் வந்து விட்டாங்க. கையில் இருந்த காசு 500 ரூபா இருந்தது பர்ஸில். எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். வாங்கவே மாட்டேன்ட்டாங்க அந்த பசங்க. அந்த பையன் பேர் அகஸ்டின். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த பையன் வாங்கவே இல்லை காசை. நம்பர் சொல்லுப்பா, உனக்கு ஒரு ஹாயாக தான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் ஜிபே பண்ணுவீங்கன்னு தெரியும், வேணாம் நான் பரவாயில்ல, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிட்டான். நான்லாம் 100 ரூபா கொடுத்தா கூட அனுப்பி வாங்கியிருந்திருப்பேன், 50 ரூபா கூட வாங்கியிருந்திருப்பேன். அந்த பையன் 500 ரூபா கொடுத்தும் வாங்கலைன்னா எவ்வளோ ஒரு தேங்க்ஸ் அகஸ்டின். ஆக்சுவலி இது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன், இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால் உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் அகஸ்டின். சப்போஸ் என்னை யாராவது என்னை வந்து நீங்கள் சப்போஸ் வீடியோவில் பார்க்குறதா இருந்தால், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவே இந்த ரிவ்யூ பண்ணுறதுன்னு முடிவும் பண்ணேன். அதனால தான் நான் போன வாரம் பண்ண வேண்டிய ரிவ்யூ வந்து இந்த வாரம் உங்களுக்காக தேங்க்ஸ் கார்டு போட்டு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அகஸ்டின். சரி, அது ஆக்சுவலி டிக்கெட் கிடச்சி ஏன் பார்க்க போகலை அப்படின்னா, எனக்கு நிஜமாகவே அந்த வேலை வந்து அந்த மாதிரி முக்கியமான வேலை, போக வேண்டிய சூழ்நிலை. சரி, வந்துட்ட பிறகு சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்தா இது இப்போ வேலைக்கு ஆகாது, வண்டியை சீஸ் ஆகிடுச்சுன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3000 கிலோமீட்டரில் போகும் ஆயில் வந்து போட்டால் 3000 கிலோமீட்டர் போகணும்னா நம்பாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து புது வண்டிங்களுக்கு வேணால் செட் ஆகும். கொஞ்சம் பழைய வண்டிகள் போனால் ஒரு 45,000 50,000 கிலோமீட்டர் தாண்டி போன பைக்கெலாம் வந்து போகாதீங்க. கரெக்டாக ஒரு 2000 கிலோமீட்டரில் ஆயில் பார்த்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் எப்போவுமே நோட் பேடில் எழுதி வைப்பேன், என்ன தேதியில் எப்போ ஆயில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பேன். நான் பார்த்தா 2300 தான் ஓடி இருந்தது. 3700 கிலோமீட்டருக்குன்னு விட்டுட்டேன் நான். கடைசியில் பார்த்தா வண்டி சீஸ் ஆகிற வரைக்கும் போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வண்டியை ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்து இருக்குது. சப்போஸ் இல்லாத நேரத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் 2000 கிலோமீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஆயிலை. 3000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க கூட வாங்காதீங்க. இது வந்து செட் ஆகாது, நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரிவ்யூக்கு போகலாம். துல்கர் சல்மான் அவங்களோட படங்கள்னாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நல்ல திரைக்கதையை சூஸ் பண்ணி நடிப்பார். அதுவும் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்த சீதாராமம், லக்கி பாஸ்கர், அந்த திரைப்படங்கள் பற்றிலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு லக்கி பாஸ்கர் ரொம்ப பிடிச்சது. மலையாளம் அண்ட் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழி படங்களையும் நடிச்சிட்டு வராரு. அண்டு இவரோட இட்லிஸ்ட் கொஞ்சம் பெருசு தான். இந்த வகையில் காந்தா திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். அப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். துல்கர் சல்மான் அண்ட் சமுத்திரக்கனின்னு 2 ஜாம்பவான்கள் இருந்தாலும் படம் ஆவரேஜ்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும்.
ஸோ காந்தா படம் பார்க்காதவங்க வீடியோவை கடந்து போயிடுங்க. அப்படி தான் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அப்படின்ற திரைப்பட இயக்குனர் மகாதேவனை ஒரு கூத்தில் பார்க்குறாரு. மகாதேவனோட அபாரமான நடிப்பு திறமையை பார்த்த டைரக்டர் ஐயா மகாதேவனை தன்னோட மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. மாடர்ன் ஸ்டுடியோவில் மகாதேவனை வச்சு ஒரு படமும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிகே மகாதேவனோட அசுர வளர்ச்சியை பார்த்த ஐயாவுக்கு பிடிக்கல. வெறுமனே கைத்தட்டலுக்காக ஓவர் ஆக்ட் பண்ணுறான், இவனுக்கு உணவுபூர்வமாக நடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டிகே மகாதேவனை அவமானப்படுத்திடுவார். இதோட நிற்காம டிகே மகாதேவனோட ரெப்புடேஷனை காலி பண்ணுற அளவுக்கு பொய்யான வழக்குகளை கூட மகாதேவனை கோர்த்து விட்டுருவார். இப்படி ஐயா கொடுத்த பல குடைச்சலுக்கு அப்புறம் டிகே மகாதேவன் பெரிய ஸ்டாகர் ஆகிடுவார். தன்னோட அம்மாவை திரையில காட்டணும்னு ஆசாசியாக இயக்குனர் ஐயா ஒரு கதை எழுதி வச்சிருப்பார். திரைக்கதையோட பேர் தான் சாந்தா. தமிழ் சினிமாவில் வரவிருந்த முதல் பேய் படம். டிகே மகாதேவனை வச்சு சாந்தா திரைப்படத்தை எடுத்தா நஷ்டத்தில் இருக்கிற மாடர்ன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் மார்ட்டின் ஐயாவை சம்மதிக்க வைப்பார். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். டிகே மகாதேவன் மற்றும் ஐயாவுக்கு நடக்கிற ஈகோ கிளாஷ், இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற கதாநாயகி குமாரின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப வித்தியாசமாக அண்ட் விறுவிறுப்பாக கொஞ்சம் போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பிடிச்சது. ஒரு செம கிளாசிக்காக இருந்துச்சு. துல்கர் சல்மான் அண்ட் சமுத்திரகனி இவங்க 2 பேரோட நடிப்பு திறமையை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் பாக்கியஸ்ரீ அவங்களுடைய நடிப்பு வந்து அருமையாக இருந்துச்சு. நடிகர்கள் ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃபில் நடிப்புக்கோ கதைக்கோ எந்த பஞ்சமும் இல்லை. இப்படி நல்லா போயிட்டு இருந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போனது வந்து செகண்ட் ஆஃப் தான். அதுவும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்சம் அது தேவையில்லாததான்றது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்தது. காரணம் வந்து ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் யார் பண்ணியிருப்பாங்கன்னு ஆடியன்ஸு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஸோ மிஞ்சி போனால் டேரக்டர் வந்து என்ன காட்டியிருக்கணும், கொலையாளி யார், அவர் கொலை செய்ததுக்கான காரணம் என்ன, அப்புறம் அதுக்கப்புறம் நிஜம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொலையாளி வந்து வருத்தப்படுவது, இப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு போர்ஷனை உள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதுவும் அந்த ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச கதையை திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ இது இந்த இடம் தான் எனக்கு வந்து படத்தோட டவுன்ஃபாலாக இருக்கிறது காரணம்னு நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர் அப்படின்றதுனால வாங்க ராணா சார் நீங்களும் ஒரு பங்குக்கு வந்து ஆக்டிங் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு சேராத விஷயம்னா அது இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் தான். ஒருவேளை செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஆகும் மாற்றி போட்டு எடுத்திருந்தா இது ஒரு சூப்பர் த்ரில்லர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். நிறைய காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறுமனே கைத்தட்டலுக்காக ஓவர் ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன ஐயாவே டிகே மகாதேவனோட நடிப்பை பார்த்து கைத்தட்டுவார். இந்த படத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் வசனங்களும் நல்லா இருந்துச்சு. மகாதேவா கட் சொன்ன பின்னாடி நடிக்காதரா அப்படின்னு ஐயா சொல்லுவார். பார்த்த நாளில் இருந்து டிகே மகாதேவன் தன் கிட்ட போலியாகவே இருந்திருக்கான் அப்படின்றது ஐயாவோட எண்ணம். அதான் மகாதேவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது இயக்குனர் ஐயா அப்படி ஒரு வசனத்தை சொல்லுவார். அது டிகே மகாதேவனுக்கு புரியாது. அந்த காலத்தில் பெரிய நடிகர்கள் இறந்து போகிற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் கூட நிறைய அழுதுருக்கேன். என்னால் தாங்கிக்கவே முடியாது. புன்னகை மன்னனில் கமல் சாகும்போது கூட என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் எம்ஜிஆர் இறந்து போகிற மாதிரி படங்கள் வந்தது இல்லைன்னு தான் இந்த சென்டிமெண்ட்டில் இந்த படத்தில் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் விட உட்காந்து பேசினா தீராத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, மனஸ்தாபங்கள் இல்லை. இதுதான் திரைப்படம் சொல்ல வர கருத்து. மறுபடியும் மனசார சொல்கிறேன், நடிப்புக்கோ கதைக்கோ எந்த பஞ்சமும் இல்லை. காந்தா திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான எல்லாரும் ஒரு விவாதம் பண்ணுற அந்த மிரர் சீன் வந்து சொல்லணும். இந்த கண்ணாடியில் கேமரா வச்சு அந்த சீனை எடுத்தாங்களா இல்லை துல்கருக்கு டூப் வச்சாங்களா அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கூட இப்போதைக்கு இந்த ரிவீல் பண்ணல, கொஞ்ச நாளாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும் 1997ஆம் ஆண்டு வந்த கான்டாக்ட் திரைப்படத்தில் இப்படி ஒரு சீன் வந்திருக்கு. இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சீன் அது. அதுக்கான விளக்கம் யூடியூப்பில் கூட இருக்கும், டைம் இருக்கும்போது பாருங்கள். ஆனால் காந்தா படத்தில் வந்த அந்த மிரர் சீனை பார்க்கும்போது முதல்ல அது கண்ணாடியே இல்லை, ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க.
ஃப்ரேம்க்கு அந்த பக்கம் தான் துல்கர் சல்மானோட முகம் தெரியும். ஃப்ரேம்க்கு இந்த பக்கம் அவரோட டூப்போட முதுகு தெரியும். அந்த காட்சியில் வெறும் ஃப்ரேம்க்கு பதில் கண்ணாடியாக இருந்தால் கண்ணாடியில் விழுற பிம்பம் ஒரே மாதிரி அசைஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு அந்த காட்சியில் நான் சிங்க் மூவ்மெண்ட் தெரிஞ்சது. இது என்னோட தியரி. மேபி உங்களுக்கும் அது தெரிஞ்சதுன்னா யோசிச்சு பாருங்கள். இந்த படம் ஏன் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, இந்த படத்தில் நிறைய நல்ல காட்சிகள்லாம் இருக்குது, அசாத்தியான திறமைகள்லாம் அதில் கொட்டி கிடக்குது. பட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சில நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. இந்த இந்த ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு சில நேரத்தில் எதிர்பார்ப்பாங்க. சில பழைய வசனங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும் அப்படின்னா தாராளம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை எந்த குறையும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் சலிப்புலாம் வந்துச்சு, வராமலாம் இல்லை. ஆமாம், நான் பெரிய இவர் அப்படின்ட்டு நினைக்கலாம். எனக்கு வந்து சலிப்புலாம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னமோ தெரியல, என் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால அப்படி சலிப்பு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் தள்ளிட்டு வந்தால அது வந்து எனக்கு அப்படி வந்துச்சான்னு தெரியல. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு படம் எடுத்துட்டாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பாக போகணும், சுறுசுறுப்பாக போகணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு எண்ணம். அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லாமே கொடுத்துட முடியாது. ஸோ நம்ம படத்தில் என்ன கற்றுக்கலாம், என்ன வேணும் அப்படின்னா, கற்றுக்கிறதுக்கும் வேணுன்றதுக்கு படம் பார்க்கணும் அவசியமே இல்லை. நமக்கு தேவையானது ஏதாவது பண்ணிட்டு போகலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னு நம்ம ஆராயும் போது சில விஷயங்கள் மட்டும் நமக்கு அது ரொம்ப டீப்பாக போகும். அப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடல் படத்தில் கூட, கடல் படம் வந்து சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த படம் வந்து தோல்வியை தழுவிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கடல் படம் ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, அந்த காதலி வந்து அந்த காதலன்கிட்ட சொல்லுவாள், இனிமேல் அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து அந்த சீனுக்காகவே நிறைய வாட்டி அந்த படத்தை பார்த்துருக்கேன். அதே போல் இந்த படத்தில் ஒரு காட்சி வந்து செகண்ட் ஹாஃபில் துல்கர் சல்மானுக்கு சில விஷயங்கள் தெரியும். அது விஷயம் தெரிஞ்ச போது அவரோட ரியாக்ஷனும் சரி, அந்த காதலும் சரி, எவ்வளோ ஒரு டீப்பாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அட்டகாசமாக நடிச்சிருப்பார். அதே சமயத்தில் அது அட்டகாசமான சீன். அது அந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். அது மேபி நீ எத்தனை நாள் ஓடுலாம் எனக்கு தெரியல. தேட்டரில் ஓடும்போதே அந்த பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. எனக்கு இது அது பிடிச்சதுனால தான் அந்த ரிவ்யூ பண்ணணும் எழுதினேன். பட் என்னமோ தெரியல, சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் ரிவ்யூ வந்து அன்றைக்கி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது என்னுடைய தவறு தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். முக்கியமாக இது காதலர்களுக்கான படம்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் கிளாஸ் காதல் மூவி, ஐ மீன் ஃபஸ்ட் கிளாஸில் காதல் திரைப்படம். இது அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இந்த கடைசியில் ஒரு சீன்ஸ், கொஞ்சம் சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ டைம் இருந்தால் போய் பாருங்கள். மழை எப்படி வருதுன்னு தெரில, பார்த்து போங்க. மழை வரலன்னா போங்க, மழை வந்துச்சுன்னா சேஃபாக போங்க. தேங்க்யூ ஸோ மச்.